வணக்கம். வணக்கம். அதிமுக ஆட்சியில் அமைச்சர்களின் பெயரில் அறிவிப்புகளோ விளம்பரங்களோ வெளிவராத ஒரு நபர் அமைச்சரவை ஆட்சி நடைபெறுகிறது என்று திமுக தலைவர் கலைஞர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொடரும் மணல் கொள்ளை பற்றி அரசு கவலைப்படவே இல்லை என்றும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். காமராஜர் நினைவு இல்லத்தை புதுப்பிப்பதற்காக முதலமைச்சர் ஜெயலலிதா 25 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாக வெளியாகியுள்ள செய்தி பற்றி திமுக தலைவர் கலைஞர் பதிலளித்துள்ளார். அதில் 10 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு போன்றவை எல்லாம் அரசு செய்தி வெளியீடாகவோ முதலமைச்சர் பெயரில் அறிவிப்பாகவோ எந்த ஆட்சியிலும் வெளியிடப்படுவதில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த அதிமுக ஆட்சியில்தான் 10 லட்சம் ரூபாய் செலவுகள் அமைச்சர் பெயரில் கூட வருவதில்லை, முதலமைச்சரின் பெயரில்தான் வெளியாகிறது என்பதை அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு பணிக்கும் ஒவ்வொரு துறை இருக்கிறது என்றும் அதற்கென்று துறை அமைச்சர் இருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள கலைஞர், அமைச்சர்களின் புகைப்படங்களோ விளம்பரங்களோ கூட வெளிவருவது இல்லை என்றும் கூறியுள்ளார். இது என்ன ஜனநாயக நாடா அல்லது ஒரு நபர் அமைச்சரவையா என்றும் வினவியுள்ளார். திமுக ஆட்சியில் நினைவகங்கள் சீரமைக்கப்பட்ட விவரங்களை பட்டியலிட்டுள்ள அவர், 2006ஆம் ஆண்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பேரறிஞர் அண்ணா நினைவு இல்லம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மூதறிஞர் ராஜாஜி நினைவு இல்லம், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் நினைவு இல்லம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மணிமண்டபம், மாவீரன் புலித்தேவன் சிலை, வ.உ. சிதம்பரனார் இல்லம், பாரதியார் மணிமண்டபம், வீரன் அழகுமுத்துக்கோன் மணிமண்டபம், வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு பூங்கா, திருச்சியில் வ.வே. சுப்பிரமணியம் ஐயர் நினைவு இல்லம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் காந்தி மண்டபம், பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபம், பொது உடைமை வீரர் ஜீவானந்தம் மணிமண்டபம், தவத்திரு குன்றக்குடி அடிகளார் மண்டபம், மருதுபாண்டியன் நினைவு மண்டபம், தியாகச்சீலர் கக்கன் மணிமண்டபம், கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபம் ஆகியவை 26,23,000 ரூபாயில் சீரமைத்து மேம்படுத்தப்பட்டதை குறிப்பிட்டுள்ளார். 2007ஆம் நிதியாண்டில் கேரள மாநிலம் வைக்கம் தந்தை பெரியார் நினைவகம், தில்லையாடி வள்ளியம்மை நினைவகம், மகாகவி பாரதியார் நினைவு இல்லம், மொழிப்போர் தியாகிகள் மணிமண்டபம் ஆகியவை 43 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்டதை குறிப்பிட்டுள்ள அவர், அதிமுக ஆட்சியில் எம்ஜிஆர் நினைவிடத்தில் மட்டும் இரட்டை இலை சின்னம் வைப்பதற்கு 8 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதையும் தெரிவித்துள்ளார். கோவில் பணியாளர்கள் பணி நிரந்தரம் இல்லாமல் துன்பப்படுவது பற்றிய கேள்விக்கு பதிலளித்துள்ள அவர், சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டபடி கோவில் பணியாளர்களுக்கு மருத்துவ காப்பீடும் கால் இடமும் நிரப்பப்படவில்லை என்று கூறியுள்ளார். தென்பெண்ணை ஆற்றில் மணல் கொள்ளை பற்றிய கேள்விக்கு பதிலளித்துள்ள கலைஞர், தினமணி தினமலர் நாளேடுகளில் வெளியான செய்திகளில் கொள்ளிடம் ஆற்றில் மணல் கொள்ளையால் டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். நூலகர் பணியிடங்கள் காலியாக இருப்பது பற்றிய கேள்விக்கு பதிலளித்துள்ள அவர், கிளை நூலகர், வட்டார நூலகர், மாவட்ட நூலகர் பணியிடங்கள் காலியாக உள்ளன என்று தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள 134 நூலகங்களில் 60 நூலகங்களில் மட்டுமே நூலகர்கள் உள்ளனர் என்றும், கன்னிமரா நூலகத்தில் 60 பணியிடங்கள் காலியாக உள்ளன என்றும் கூறியுள்ளார். இதை பற்றியெல்லாம் கவலைப்பட ஒரு அரசு வேண்டும் என்றும், தமிழகத்தில் அது இல்லையே என்றும் திமுக தலைவர் கலைஞர் தெரிவித்துள்ளார்.